இடம் மற்றும் இலை மக்கு சத்துக்கள் இம்மண்ணில் குறைவாக காணப்படுகிறது. நெல், கேழ்வரகு, புகையிலை மற்றும் காய்கறிகள் ஆகியன இம்மண்ணில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் வகைகளாகும். உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகளுடன் இம்மண்ணில் அனைத்து வகை பயிர்களும் பயிரிடலாம். இம்மண் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகிறது. சரளை மண். சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது. இவை ஒரு வளமற்ற மண்ணாகும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில், நீலகிரி மலையின் சில பகுதிகளிலும் இம்மண் காணப்படுகிறது. நெல், இஞ்சி, மிளகு மற்றும் வாழை ஆகியன இம்மண்ணில் விளைகின்றன. தேயிலை மற்றும் காபி பயிரிடுவதற்கு இம்மண் ஏற்றதாக உள்ளது. உவர் மண். தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது. வேதாரண்ய பகுதியிலும் குறிப்பிடத்தக்க அளவில் உவர் மண் காணப்படுகிறது. டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலைகளில் அதிக அளவில் மண் படிவுகளை தமிழ்